சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி எம்பி தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவை திமுக அமைத்துள்ளது. திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், அமைச்சர்கள் கோவி செழியன், PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். MM அப்துல்லா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், எழிலன், நாகநாதன், கார்த்திகேய சிவசேனாபதி, தமிழரசி ரவிக்குமார் உள்ளிட்டோரும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் உள்ளனர். ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் சந்தானம், கனவு தமிழ்நாடு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோரும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி தலைமையில் குழு அமைக்கப்பட்ட நிலையில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது. தற்போதும் அவரது தலைமையிலேயே குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. முனைவர் பட்டம் பெற்ற மூவர், பேராசிரியர், மருத்துவர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, தொழில் முனைவோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த குழுவை அமைக்கப்பட்டுள்ளார். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் அனைத்து மண்டலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சி அடிப்படையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும், கடந்த காலங்களைப் போலவே திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக இந்த தேர்தலிலும் இருக்கும் என்றும் குழுவில் இடம்பெற்றிருக்கும் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நாம் செய்த பல்வேறு நல்ல திட்டங்களில் தொடர்ச்சியாக வேறு என்ன மேலும் நல்ல திட்டங்களை சொல்லலாம், மக்களுடைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் ஆராய்ந்து இந்த குழு அறிக்கையை முடிவு செய்வதற்காக அமைத்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் பெயரை வைத்து அரசியல் செய்வதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். மேம்பாடான ஒரு திட்டத்தை பெயரை வைத்து அரசியல் செய்கிறார்கள். நான் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கிறேன், கலைஞர் பெயரை விட்டுட்டு எத்தனை திட்டங்களுக்கு காந்தி பெயரை நீங்க வச்சீங்க? அதே மாதிரி காங்கிரஸ் ராஜீவ் காந்தி பெயரை, சோனியா காந்தி பெயரை வச்சா. ராஜீவ் காந்தி ஏர்போர்ட் மட்டுமே 10 இருக்கு, ஆனா எத்தனை காந்தி பெயரை வச்சீங்க நீங்க? ஆக இன்னைக்கு காந்தியோட கொள்கைகளையே நீங்க மறந்துட்டீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பாமக போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கவில்லை. தேர்தலுக்காக இப்போராட்டத்தை கையில் எடுக்கவில்லை என அன்புமணி கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னை எழும்பூரில் அன்புமணி தலைமையிலான பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொள்ள திமுகவை தவிர அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், VCK, இடதுசாரிகளுக்கு ஏற்கனவே அன்புமணி தரப்பு அழைப்பு விடுத்திருந்தது. அதேபோல் அதிமுக, பாஜக, தேமுதிக, நாம் தமிழர், தாவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் போராட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. அதிமுக, தாவேகவும் பங்கேற்காத சூழலில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் களஞ்சியம், அமமுக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேமுதிக தரப்பிலிருந்து போராட்டத்திற்கு ஆதரவு தொடர்பான கடிதம் மட்டும் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. மேடையில் பேசிய அன்புமணி, தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ போராட்டத்தை கையில் எடுக்கவில்லை என்று கூறினார். முறை இந்த 5 ஆண்டு காலத்தில் அவ்வளோ போராட்டம், கருத்தரங்கம், அழுத்தம், ஆர்ப்பாட்டம், பேசுறது உள்ள வெளியில, மீடியா, தீர்மானம் எத்தனையோ செஞ்சிருக்கிறோம் நாங்க. அதனால இது தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ நடத்துறது கிடையாது. தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். ஈரோட்டில் நாளை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் பேச உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள், கட்டுப்பாடுகள் குறித்து நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் குருசாமி. குருசாமி, அங்கு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். மோனிசா, தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் நாளைய தினம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் என்ற பகுதியில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட ஏற்பாடாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னர் நடைபெறக்கூடிய முதல் நிகழ்ச்சி என்பதன் காரணமாக கரூர் துயர சம்பவத்தை போல எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தமிழக அரசின் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப தற்பொழுது இந்த பொதுக்கூட்டம்
நடைபெறக்கூடிய பகுதியானது பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இந்த பகுதியானது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 60 பகுதிகளாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதி பிரிக்கப்பட்டு அதில் ஒவ்வொரு பகுதியிலும் 500 பேர் நிற்கக்கூடிய வகையில் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய திடலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 35,000 பேர் வரை இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் குடிநீர் நீர் மற்றும் கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு பணிகளுக்காக கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களிலிருந்து 1800 போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறையினர் அனைவரும் தற்பொழுது இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய திடல் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த காவலர்கள் அனைவருமே தற்பொழுது ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்களுக்கான அறிவுரைகள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன மாதிரியான பாதுகாப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் தற்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த விழா இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதி முழுவதும் கட்சியினர் அந்த கட்சியைச் சேர்ந்த தொண்டர்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு விஜய் வரக்கூடிய பகுதி தனியாக ஒரு இடமாக பிரிக்கப்பட்டு வைக்கிறது. இந்த இடத்தில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வாகனம் வந்து நிறுத்தப்பட போகிறது. அந்த இடத்தில் அடுத்தடுத்து 3 தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. 3 முதல் 4 தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்புகளை தாண்டி 50 மீட்டர் தாண்டி பொதுமக்கள் நின்று அவரது பேச்சை கேட்கக்கூடிய வகையிலான கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பணிகள் அனைத்துமே முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. நாளை காலை 11 மணி அளவில் இந்த பொதுக்கூட்டம் சரியான நேரத்தில் துவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 7 மணி முதலே பொதுமக்களும் தொண்டர்களும் வருவார்கள் என்பதால் அதற்கேற்ப அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 35,000க்கு மேற்பட்டோர் கூடுவார்கள் என்பதன் காரணமாக அவர்களுக்கு காலை நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் என்பதன் காரணமாக குடிநீர் நீரும் அதிக அளவில் கொண்டு வந்து விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் காவல்துறை சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 1 லட்சம் பாட்டில்கள் குடிநீர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதை 2 லட்சம் பாட்டில்களாக கொடுக்க வேண்டும் என ஒரு அறிவுறுத்தலையும் காலை இந்த பகுதியை ஆய்வு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா அறிவுறுத்தியிருந்தார். தற்பொழுது இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஈரோடு கோட்டாட்சியர் சிந்துஜா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதியை முழுமையாக பார்வையிட்டு ஆய்வுகளை செய்து வருகின்றனர். மோனிசா, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி. இந்நிலையில் தாவேக்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு தேவையான மருத்துவம், குடிநீர் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். 14 ஆம்புலன்ஸுகள், 58 மருத்துவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குடிநீர் கூடுதலாக 10 லாரிகளில் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறினார். 60 கேமராக்கள் பொருத்தப்பட்டும் கூட்டம் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அத்தனை பணிகளையும் நிறைவேற்றி தேவையான வசதிகளை கூடுதலாக கூட செய்யப்பட்டிருக்கிறது. ஆகிய 14 ஆம்புலன்ஸ், அதில் ஏறத்தாழ 58 மருத்துவர்கள் அதற்கான செவிலியர்கள் உள்பட இருக்கிறார்கள். அவசர சிகிச்சைக்காகவே தனியாகவே அங்கங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது.